Hello friends, வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறது இதுவே முதல் முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸில் கீ மைசூர் பாக் தான் பண்ண போகிறோம். கீ மைசூர் பாக்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கருப்பட்டி வச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கணும். கடலை மாவை ஃபஸ்ட்டு வெறும் வானிலையில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாது, அதே நேரம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பார்த்து மிதமான தீயில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மெல் அந்த வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நல்லா வறுத்தாச்சு, வாசனை வந்துருச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வறுத்து எடுத்த கடலை மாவை நல்லா இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நெய் விட்டு நம்ம கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாவு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதை சலித்து எடுத்துக்கணும். ஒரு கப் கடலை மாவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கப் அளவு நெய் தேவைப்படும். கீ மைசூர் பாக்குன்றதுனால இப்போ இது நல்லா காயணும்னு அவசியம் இல்லை. நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்தாக்கா போதும். ரொம்ப காய்ச்சிடக்கூடாது, காய்ச்சினிங்கன்னா பதம் மாறிடும். மெல்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சு நம்ம எடுத்துருவோம். அடுத்ததாக 1 கப் அளவு கடலை மாவுக்கு 2 கப் அளவு கருப்பட்டி எடுத்துக்கணும். கடலை மாவு மட்டும் ஒரு மெஷர்மெண்ட்டு, மற்ற நெய்யும் சரி கருப்பட்டியும் சரி டபுள் த அமௌண்ட் எடுத்துக்கணும். இது பாகு கரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா பாகு கரைச்சிக்கணும். பாகு பதம் பார்த்திங்கன்னா பிசுக்கு பதத்துக்கு அடுத்த பதம், அதாவது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்ல முடியாது, ஒரு லைட்டாக கம்பி ஃபார்மேஷன் வரும். அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இந்தளவு வந்தால் போதும், ரொம்ப காய்ச்சிடாதீங்க, காய்ச்சினிங்கன்னா நல்லா வராது பதம். இப்போ வறுத்து வச்ச கடலை மாவில் இந்த நெய்யை ஒரு பாதி அளவுக்கு விட்டு நல்லா கரைச்சிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் கரைக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். கருப்பட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கருப்பட்டி இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. திரும்பவும் அதே வானிலையில் கழுவிட்டு நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பாகு பதம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரிங்கு பார்த்திங்கன்னா லைட்டாக வருது. பார்த்திங்களா, இந்த மாதிரி டைம் வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நெய்யில் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா கம்ப்ளீட்டாக கரைச்சாச்சு. நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா நெய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். நெய் அப்சர்வ் ஆக நம்ம திரும்ப ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்கும். நல்லா நுரைச்சிட்டு பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் இதை உடனே ட்ரேக்கு மாற்றாமல் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கூடு கட்டுது பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி பண்ணுவோமே அந்த மைசூர் பாக் மாதிரி ஆகிடும். கூடு கட்டினா அப்படியே ஊற்றினீங்கன்னா, அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றலாம். கம்ப்ளீட்டாக ஆறிடக்கூடாது. இந்த நுரை கட்டினது அடங்கினதுக்கப்புறமா நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இந்த கேப்பில் நீங்கள் எந்த ட்ரேயில் ஊற்ற போகிறீங்களோ அந்த ட்ரேவை நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கம்ப்ளீட்டாக ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம பீஸ் போட்டு வச்சிடணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் பீஸ் போட்டு வச்சுட்டேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவு நெய் எடுத்துக்கணும்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் காய்ச்சி ரெடி பண்ணி இதே மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு டோட்டலாக 2 கப் கீ ஆகலை, ஒரு 1.5 கப்பு தான் ஆச்சு. பட் சேஃப்டிக்கு நம்ம எதுக்கும் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. செய்யும் போது ஈஸியாக இருக்கும். அந்த நேரம் நமக்கு பத்தலைன்னா திரும்பவும் நம்ம மெல்ட் பண்ணுறதுக்குள்ளே இதோட பதம் மாறிடும். அதனால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம அடுத்தது வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அது நுரைச்சி கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா ஊற்றி இந்த மாதிரி பீசஸ் போட்டிங்கன்னா தான் சாஃப்ட் மைசூர் பாக் கிடைக்கும். அந்த நுரைச்சி பொங்கி வர டைம்லேயே அப்படியே நீங்கள் ட்ரேக்கு மாற்றிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பண்ணுவாங்க இல்லையா மைசூர் பாக், நல்லா கூடு கட்டி வருமே, அந்த மாதிரி மைசூர் பாக் கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேயில் ஊற்றி பீசஸ் போட்டுக்கோங்க.
கருப்பட்டி மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சுகர் வச்சும் செய்யலாம், பட் இன்னைக்கு கருப்பட்டி வச்சு ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.